பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாக அழைக்கப்பட்டு அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை நிலையை அடைய ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, யூதா மூன்றாவது தேவனுடைய பொன்னான வார்த்தையை குறித்து தைரியமாய் போராடு என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கலாமா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது அவசியம் என்று. பிரியமானவர்களே, நாம் தைரியமாய் போராட நமக்கு என்ன தேவை? இந்த உலகத்தினுடைய பணமோ இந்த உலகத்தினுடைய அதிகாரமோ நமக்கு தேவையில்லை பிரதர். பிதாவினுடைய கிருபையும் அவருடைய பரிசுத்த ஆவி மட்டுமே நம்மளுக்கு போதும். இதை யார் வாங்கி தருவாங்கன்னா, நமது சகோதரன், நமது நண்பர், நமது தோழன், நமது அண்ணா இயேசு கிறிஸ்து தான் அதை வாங்கி தருவார். தேவனுடைய கிருபையை நாம அந்த காலத்துல மேக்சிமம் என்ன பண்ணாங்கன்னா, காம விகாரத்துக்கு எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய யாவே தகப்பனையும் அவங்க விட்டுட்டாங்க. பாகாலையும் சிலை வழிபாட்டையும் பொண்ணு கண்ணுக்குட்டியும் அவங்கள வணங்கினதுனால அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. வனாந்தர பயணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகாயில் தூதனா பகல்ல மேகஸ்தம்பமா இரவுல அக்கினி ஸ்தம்பமா வழி நடத்தினத அவங்க உணரல. பல பாடுகள், பல உபத்திரவங்கள் அவங்க சீர்திருந்தணும் தான் கொடுத்தாங்க. ஆனா நம்ம அப்பாவும் நம்முடைய கிறிஸ்துவும் மிகாயில் தூதனா இருந்து வழி நடத்தினாங்க. ஒரு ஏசியில இருந்த மாதிரி அங்க இருந்திருக்காங்க. ஆனா அவருடைய மகத்துவத்தை உணரல. செங்கடல் தங்க கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாக பிரிந்தது. அப்படின்னா உலகத்துல அப்படி நடக்காது. உலக தேவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா தேவனால சொன்னதை செய்வார். அத பல மடங்கு செய்வார். நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மேல பெரிய காரியத்தை செய்வார். அதனாலதான் நம்மள தைரியமா இந்த உலகத்துல போராட சொல்றார். பரிசுத்தாவி நம்மளுக்கு அதுக்காக தான் நிறைய கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த கடைசி காலத்துல. பிரியமானவர்கள், நம்ம ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையாயிரு, உனக்கு கனமும் அழியாம இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு இருந்த நம்முடைய மாம்ச இஸ்ரவேலர்கள் அத உணரல. பாருங்க, முதலாம் உலகத்துல தூதர்களை தேவன் அனுப்பிச்சார். அன்னைக்கு வேத புஸ்தகம் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த தூதர்களையே இங்க விழுந்து போன, ஆல்ரெடி கீழே விழுந்து போன லூசிபர் அவங்கள மயக்கிட்டான். காரணம் என்ன? இந்த பூமிக்குரிய பெண்கள் அவ்வளவு அழகா இருக்காங்க, நீங்க அவங்க கூட சேர்ந்து பாருங்க, இன்னும் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு. பரலோக சந்தோஷத்தை விட இது நல்லா இருக்குன்னு அவன் காமிச்சான். யூதா புஸ்தகம் அந்த முதல் ஒரே அதிகாரம் தான் அது. நம்ம படிச்சா தெரியும். அப்ப ஆல்ரெடி லூசிபர் பரலோகத்துல அவன் ஒரு அதிகார தன்மையில இருந்ததுனால தேவன் அனுப்பிச்ச தூதர்கள் இதே பவர்ல தான் இன்னும் இருக்கிறான்னு நினைச்சு ஏமாந்து போறாங்க. நாம கூட ஒரு சில பேர் உண்மையா பழகிறத பார்த்து ஏமாந்து போறோம். அவங்க தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சு ஏமாத்துறாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷன் எப்படி தெரியுமா? தேறினவனா இருக்கணும். ஆல்ரெடி விழுந்து போய் இப்ப எழுந்து வந்து நீதிக்குட்பட்ட காரியம் செஞ்சிருந்தா ஓகே. இன்னமும் காம விகாரம், இன்னமும் மகா நாள்ல தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த லூசிபர் மாதிரி இருந்தா நாமோ அமைதியா விலகிடணும். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த லூசிபரையும் லூசிபருடைய தூதர்களையும் லூசிபரை தான் படைச்சு வச்சிருக்கிறார் மகா சங்கிலியால. ஏன்னா பாருங்க, லூசிபரை பார்த்து முதலாம் உலகத்துல நோவா காலத்துல அந்த ஃபர்ஸ்ட் உலகம் தண்ணியால் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க லூசிபரை இன்னமும் அந்த பரிசுத்த தன்மையில இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போறாங்க. எசேக்கியேல் 28 பாத்தீங்கன்னா
லூசிபர் பத்தி அவ்வளவு மேன்மையா இருக்கும். துதிகளை ஆராதிக்கிற ஒரு 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 மியூசிக் டைரக்டர் மாதிரி, ஒரு ஆர்கனைஸ், ஒரு துதி ஆராதனை தலைவனா இருந்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் மாதிரி அவரு. ஆனா பெருமை அப்படின்னு வந்ததுனால தள்ளி விட்டார். இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மேல போய் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தை அமைப்பேன், பரலோகத்துக்கு போவேன், உங்களுக்கு மேல போவேன்னு நினைச்சு பெருமையை காமிச்சான். ஆனா தேவனுடைய குமாரன் பாருங்க தாழ்மையை காமிச்சார். இன்னைக்கு முழங்கால் யாவும் அவர் பற்றி, இந்த உலகம் மட்டும் இல்ல, வானோர் பூலோகத்தோர் எல்லா அண்ட சராசரமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய நாமத்துக்கும் முழங்கால் படிக்கிற மாதிரி தேவன் உயர்த்திட்டாரா இல்லையா? அன்னைக்கு அதை ஏமாந்து போன அந்த தேவதூதர்கள் இன்னைக்கு சங்கிலியால் அடைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து தலை, அவரு தன்னுடைய சிலுவை மரணத்தினால தாழ்மையை காமிச்சார். பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றி ஈடுபலியா, நம்முடைய பாவத்திற்கு ஈடுபலியா தன்னை முற்றிலும் தாழ்த்தி, ஒரு அடிமை கால் கழுவுவாங்க அப்படி கழுவி தன்னுடைய இது காமிச்சிட்டார். சில பேர் சத்தியத்தை குறிச்சு தாறுமாறா பேசலாம். அங்க நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது பிரதர், அததான் சொல்றார். இங்க வாக்குவாதம் பண்ணி நியாய தீர்ப்பு நாள்ல பாருங்க, லூசிபர் பேச்சை கேட்டு அந்த பெண்களோட சேர்ந்து மகா ராட்சசர்கள் இருந்தாங்க. அந்த ராட்சசர்கள் முதலாம் உலகத்துல தேவன் படைச்ச ஆதாம் ஏவாளுக்கு நிறைய பிள்ளைங்க, வேதத்துல 2 தான் இருக்கிறதா பார்க்கலாம். ஆனா அவங்க மூலமா தான் நிறைய பேர் வந்தது. அது நீங்க ஆழமா படிச்சா தெரியும். அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கான், கெடுத்து இருக்கிறான். அந்த ராட்சசர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த தேவதூர்கள் வந்தாங்களா, அவங்க அந்த அழகான பெண்கள் சேர்ந்தாங்க. யாரால? லூசிபர் பேச்சை கேட்டு அவங்க ராட்சசங்கள் ஆயிட்டு தேவன் படிச்ச ஆதாம் வழியா வந்த அந்த ஜனத்தை அடிமைப்படுத்தினும் போது தேவன் தண்ணியை போட்டு உலகத்துல நீரூற்று, அப்பதான் நீரூற்ற வர வச்சு, பூமியில நீரூற்ற ஊற்று கண்களை திறக்க வச்சு, வானத்தின் மதங்களை உடைச்சி, இந்த பூமி ஒரே இதாதான் இருந்தது. பூமி உருண்ட, நடுவுல நிலம், சுத்தி இருந்தா கடல் இருந்தது. முதலாம் உலகத்தில் தான் தேவன் அங்கங்க ஊற்றுக்கண்ண பூமியில இது பண்ணதுனாலதான் பூமி பாருங்க அப்படியே பாருங்க ஜாங்கிரி, பிச்சு போட்ட ஜாங்கிரி மாதிரி அங்கங்க பிரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க உலக மேப்பை நீங்க எடுத்து ஒட்ட வச்சீங்கன்னு வச்சுங்க, கரெக்டா ஒட்டிக்கும் பிரதர். இத பண்ணது யோபு புஸ்தகத்துல பாருங்க, பூமி உருண்டைன்னு சொன்னதே யோபு தான். இந்த உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் கிடையாது பிரதர். அப்போ ஆதியன் மேன்மை அவர்கள் உணராம போனாங்க. சோதோம் கொமரா பாருங்க, தேவனை விட்டு பிரிஞ்சாங்க, அழிவு. முறுமுறுக்கிறவங்க, முறையிடுறவங்க, தேவனுடைய அந்த சத்தியத்தின் படிக்கால் நடக்காம இந்த உலகத்துல இச்சையின்படி நடக்கிறவங்க எல்லாம் அழிந்து போவாங்க. அப்படி அழிந்து போற ஒருத்தரை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகாப். ஆகாப் பிரியமானவர்களே, ஆகாப்பை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, சரி நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். முதல்ல ஆகாப்பை பத்தி குறிச்சு நம்ம பார்த்துடலாம். ஆகாப் யாருன்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல இஸ்ரேவேல், அதாவது 10 கோத்திரம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தாவீது 12 கோத்திரத்தை இது பண்றாரு. அதுக்கப்புறம் சாலமோன் கிட்ட அவர் தவறா நடக்கிறதுனால அவருக்கு 2 கோத்திரம், அவன் பிள்ளைங்களுக்கு. யெரொபெயாம் அவருக்கு 10 கோத்திரம், அதான் இஸ்ரேவேல் தேசத்தை ஆளுகை பண்றார். அதுவா தாவீது நிமித்தம் சாலமோனுடைய பையனுக்கு ரெகுபெயாமுக்கு 2 கோத்திரம் தான். அதுதான் யூத ராஜ்யம், யூதா பெஞ்சமின் ராஜ்யம். மற்ற 10 கோத்திரம் யெரொபெயாம், அதாவது சாலமோனுடைய படைத்தளபதிக்கு போகுது. அவங்க வழியா வந்தவர் தான் இந்த ஆகாப். சரிங்களா? இதை நாம் ஷார்ட்டா பார்த்துட்டோம். அடுத்தபடியானா இஸ்ரேல், அந்த யெரொபெயாம் காலத்துல இருந்தாங்களே, அப்போ இஸ்ரேல ஆண்டவர். சரியா? இவர் யாருன்னா 7வது ராஜா, 10 கோத்திரத்துக்கு ராஜா. இவருடைய அப்பா பேர் வந்து உம்ரி. இதை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியா இவன் முதல்ல அந்த இஸ்ரேலுக்கு தலைநகரா சீகேம் இருந்திருக்கு, அப்புறம் பெர்ஷியா இருந்திருக்குது. உம்ரி என்றவர், அதாவது இந்த ஆகாப்போட அப்பா தான் சமாரியா வேலை கொடுத்து வாங்கியிருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, 1 ராஜாக்கள் 16:30 பார்த்தா தெரியும், கர்த்தருடைய பார்வைக்கு பயங்கரமா பொல்லாப்பு செய்திருந்திருக்கார். ஏன் இந்த பொல்லாப்பு செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, காரணம் அவருடைய மனைவி எசபேல். எசபேலை பத்தி நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களா இருந்தாவே பைபிளை கொஞ்சம் படிச்சாவே தெரியும். தாவீது பத்தி தெரிஞ்சா கோலியாத்து, அடுத்து பெத்சேபால், அந்த 2 மேட்ரு.
அதே மாதிரி பெயர் சபை, கள்ள சபை, பேருக்கு மட்டும் சபை, பேருக்கு மட்டும் ஊழியம் இப்படின்றவங்க எல்லாம் யாருக்கு அடையாளம்னா எசபேலோட அடையாளமாவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பாருங்க, வேதத்துல பல பேர் பதிவிடப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சவுலோட மனைவி பேர் பாரு இருக்காது, யோவோட மனைவி பேர் இருக்காது, ஃபுல் டீட்டெயிலாம் இருக்காது. ஆனா ஆகாப்போட மனைவி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆடி இருக்கிறாங்க அவங்க. தேவனுக்கு முன்பாக தேவ மனுஷர்களை கொலை பண்ணவங்க அவங்க, விக்கிரகத்துக்காக வைராக்கியமா இருந்தவங்க. அவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஆகாப் என்ன பண்ணிக்கிறாரு? இஸ்ரேலர் ஆண்ட 7வது ராஜா, தேவனுடைய மனுஷருக்கு மத்தியில ரொம்ப தப்பு பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ எசபேல் தான் தூண்டி விட்டுருக்காங்க தேவ மனுஷரை கொலை பண்றதுக்கும் விக்கிரக ஆராதனை வான சேனைகளுக்கு பலிப்பீடம் கட்டுறதுக்கும் தூண்டி விட்டுருக்காங்க. சரியா? அந்த தூண்டி விடுறதுக்கு பாருங்க, ஒரு ஆளா இருக்காரு ஆகாப் ராஜா. மனைவி ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தூண்டி விடுவாங்க. தேவனுடைய காரியமா தூண்டி விட்டா பரவாயில்ல. ஒரு சில கணவர்கள் இப்பேற்பட்ட, அதாவது அவர்கள் பெயர் சபையிலே உள்ள விக்கிரகத்தில் இருக்கும்போது உண்மையா சத்தியத்துள்ள நடக்கிற ஒரு பெண்களை ஒரு சில கணவர்கள் இப்படி பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல மனைவிகள் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் தேவனுடைய கர்த்தருடைய பார்வை 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 இது நம்மளை பார்த்துட்டே இருக்கு, உணர்ந்துட்டே இருக்கணும். பாருங்களா, யோபுவை பத்தி தேவன் ஒரு சாட்சி சொல்லுவார். எங்க பாக்கறான்னா யோபு 2:3 உத்தமனும் சன்மார்க்கனும், அவ்வளவு ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்பார். பைபிள்ல புஸ்தகமே யோபு தான் பிரதர், அது நம்மளுக்கு தெரியும். ஏன் ஆதியாகமத்தை வச்சாருன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தை வேற யாரோ படிச்சாங்கன்ட்டு கதை அடிச்சு விடுவாங்கன்றதுனால்தான் மோசே என்ன பண்ணாரு, முதல்ல அதை வச்சார். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகவும், என்னாகவும், உபாகமும், இந்த 5 புஸ்தகம், இதனுடைய செட்டு பேர் தான் தோரா. அப்போ யோபு புஸ்தகம் தான். அது போல யோபு புஸ்தகத்தை தேவன் முதல்ல எழுதினாலையும் அது நடுவில் வச்சார். இது அப்ரஹாம் காலத்துல வாழ்ந்த ஒருத்தர். உண்மையா தேவன் சாட்சி கொடுக்கிறார், எனக்கு உண்மையானவன், இவனை போல ஒருவனும் இல்லை இந்த பூமியில அப்படின்ட்டு ஒரு நல்ல சாட்சி தரார். நம்மளை குறித்து சாட்சி தருவாரா? பாருங்க, லூக்கா 7:28 யோனாஸ்நானனை பத்தி இவர் தான் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி யோவான் சொல்லுவார். யோவான் 3:13 பரலோகத்திற்கு ஏறினதும் இன்னைக்கு அங்கிருந்து மகிமையை தந்து இன்னைக்கு உங்களுடைய ரகசியம், தீர்க்க தரிசனம், அடையாள பாசனுடைய ரகசியம் எல்லாம் சொல்றவர் இயேசு கிறிஸ்து தான். பரலோகத்துக்கு ஏறின முதல் நபர். தூதர்கள் டெய்லி போயிட்டு வராங்க, அது வேற. ஆனா மண்ணிலிருந்து போனவர் அவர் தான். இந்த உலகத்துல அபிரகாம், மோசே, தாவீது, சாலமோனு, அதுக்கப்புறம் நிறைய முற்பிதாக்கள், அப்புறம் யாரும் இருக்காங்க இல்லைங்களா, நோவா, அப்புறம் நிறைய பேர், எலியா, யோனோக்கு, யாருமே இல்லை. முதல் பரலோகத்தினுடைய வாசல் கதவை ஓபன் பண்ணது இயேசு கிறிஸ்து தான். தாழ்மையை காமிச்சு, அப்பாவுடைய சித்தத்தை அப்படியே தாழ்மையா காமிச்சு, தன்னுடைய உடம்பை கிழிச்சு நம்மளுக்காக உலக மீட்கும் பொருளா காமிச்சது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். புரியுமா? நம்ம சீக்கிரம் போயிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கேட்கறதுக்கு ஒரு சில பேர் தள்ளி விட்டுருவாங்க. அதனால நாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். தேவன் சாட்சி சொல்றார் யோபு பத்தி, யோனாஸ்நானன் பத்தி இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றார். யோவான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சி சொல்றார். பரலோகத்துக்கு ஏறினவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுக்கப்புறம் 1874 வருஷம் 1878 வருஷம் கன்னிமரியாள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு ஆளுகை, அவர்களுடைய ஆளுகையினாலதான் இன்னைக்கு நாம வேதத்தினுடைய ரகசியத்தை அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆகாப்பை குறிச்சு இன்னைக்கு ஒரு மாத்திரை, ஆவிக்குரிய விட்டமின் மாத்திரையை நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்மளை குறிச்சு தேவன் இன்னைக்கு சாட்சி சொல்றாருன்னா பரலோகத்துல எப்படி இருக்கும்? என் மனுஷன் என்னுடைய புள்ள இது பேசுறான், இல்ல சில பேர் கேட்டுனுக்குறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு பிரியமா இருக்கிறாங்க, யோபு போல, யோனாஸ்நானன் போல பிரியமா நடக்கிறாங்க, அவருடைய பாத ரட்சிய அவளுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா இயேசு கிறிஸ்து. சாரி, யோனாஸ்நானன் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அப்படி தாழ்மைய நம்ம கிட்ட தேவன் பாக்குறாரா? பெருமையை பாக்குறாரா? நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரி கிட்ட நாம் தாழ்மையை காமிச்சா நாம கிறிஸ்துவோட அங்கம், கிறிஸ்துவோட ரோல் மாடல். நாம இவ்வளவு நாள் அக்கிரமம், இவ்வளவு மீறுதல் பண்ணுந்தா கூட தேவன் நம்மள மன்னிக்க தயாராய் இருக்கிறார்.
உலகத்தால் அறியாதவர்கள் அவங்க அப்படி இல்ல, அதெல்லாம் மன்னிக்க மாட்டார், நாம இவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிட்டோம், உன்னெல்லாம் மன்னிக்க மாட்டார்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்க அறியாம சொல்றாங்க. அவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா நம்மளை விட அவங்க வைராக்கியமா இருப்பாங்க பிரதர். பாருங்க, இன்னைக்கு நாம கிறிஸ்துக்குள்ள நடக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ சகோதரியோ சகோதரனோ தூண்டுகோலா இருக்கிறாங்களா, இல்ல எசபேல் மாதிரி உலக உலக வாழ்க்கைக்கு மாம்ச வாழ்க்கைக்கு தூண்டுகோலா இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா பாருங்க, முதல்ல உலகத்துல ஆண்களை தான் கணக்கு கேட்பார். ஏன்னா பெண்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துல பெண்களுக்கு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியா இருந்தா அங்க கணவரை தான் கேள்வி கேட்பாராம் தேவன். ஏன்னா அந்த அந்த பெண்ணுக்கு எட்டு அவர் தான். அதனால நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியும், 3:13 ஆதாமா பார்த்தா தேவன் கேள்வி கேட்கிறார், ஏன் அந்த பழத்தை சாப்பிட்ட அப்படின்னு. ஏவாள் தான் அங்க முதல்ல சாப்பிடுறா, ஆனா ஏவாளை கேட்கல தேவன், ஆதாமா தான். அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனைனா யாரை கேள்வி கேட்பார்? நம்ம ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கணவனை விட்டு நம்ம பிரிந்திருக்கலாம், இல்ல மனைவி விட்டு நம்ம பிரிந்திருக்கலாம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்ட கேட்பாருன்னா கணவன் கிட்ட தான் கேட்பார். ஒருவேளை மனைவி தப்பு பண்ணுதா ஒப்புரவாகிடணும் கணவன் கிட்ட. ஃபர்ஸ்ட் தலை கடவுளுக்கு முன்னாடி கணவன் தான். தன்னுடைய மாம்சத்தை மற்றவங்களுக்கு விற்க முடியாது, எந்த பொண்ணாலையும் எந்த ஆணாலையும் தான் மனைவியை விட வேற ஒருத்துக்கு தன்னுடைய உடம்பை விற்க முடியாது. அது பேசித்தனும். யூதா புஸ்தகத்துலதான் சொல்லுவார், யூதா புஸ்தகத்துலதான் சொல்லுவார். தைரியமா போராடணும் இந்த உலகத்துல. நாமோ இன்னைக்கு தலைப்பே தானே, பரிசுத்தவான்களுக்கு ஒரே டைம் தான். இதுல நம்ம பாஸ் ஆயிட்டா கிருபை நம்மள அப்படி இப்படி தட்டி கொடுத்து, இந்த பாவம் இது அக்கிரமம், கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார், ஈடுபலி கொடுத்திருக்கார், இப்போ வந்துட்டா நீ அந்த விசுவாச கப்பலை ஏறிக்கலான்ட்டு கிறிஸ்து போதிக்கும் பொழுது, இன்னைக்கு அதிகாலைல நம்ம பலத்தை கேட்கும் போது பரிசுத்தாவி கிறிஸ்து வாங்கி தருவார். அப்போ வாங்கி கொடுத்த பின்னுக்கு இப்பொழுது நம்மளுக்கு ஒரு விசை தான். இதுல நம்ம விசுவாசத்தை தைரியமா போராடினா நாம போயிடலாம். இந்த உலகம், இந்த பொய்யான மாய்மால அன்பு, இந்த வேஷம் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு கிறிஸ்துவோடையும் அப்போஸ்தலரோடும் நம்ம இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தேவன் தருவார். பாருங்க, யோபுவை உயர்த்தி இருக்கிறார் தேவன், நம்மளையும் உயர்த்த ரெடியா இருக்கார். கிறிஸ்து மூலமா தான், உலகத்தார் முன்னாடி இல்ல பிரதர். அப்போ பாருங்க, கணக்கு யார்கிட்ட கேட்பார்? ஒரு குடும்பத்துல கணவன் கிட்ட தான். அப்போ பாருங்க, நம்ம உஷாரா இருக்கணும், நம்ம ஒவ்வொரு விழித்திருக்கணும்னு சொல்றார். அபுக்குனாவே பிடித்துக் கொள்ளுதல்னு அர்த்தமா. அப்போ நம்ம பிடிச்சுக்கணும், கிறிஸ்துவை நல்லா பிடிச்சுக்கணும். நான் உன்னை விட மாட்டேன்பா, நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆகாப் மாதிரி இருந்துடக்கூடாது. பொண்டாட்டி தூண்டி விட்டா நம்ம அவன் மாதிரி செஞ்சான் பத்தியா, விக்கிரகாரதனை தோப்பெல்லாம் பண்ணிட்டான், அது மாதிரி இருக்க கூடாது. 1 பேதுரு 3:1 சொல்றாரு, பேதுரு புருஷனுக்கு மனைவி தேவனுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி கீழ்ப்படியணுமா. அந்த உடம்புக்கு அந்த புருஷன் மட்டும்தான், அந்த பொண்ணா இருந்தா மனைவியா இருந்தா புருஷன் மட்டும்தான் அவளோட மாம்சத்துக்கு அதிபதி. புருஷனா இருந்தா அந்த மனைவி தான் அந்த புருஷனுக்கு அந்த உடம்புக்கு கேரண்டி. அதிகாரம் இல்ல, சொந்தக்காரி. மனைவி என்ன பண்ணும்? தன்னுடைய நல்ல நடக்கையால புருஷனை திருத்தணும். பேசக்கூட வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுடைய கேரக்டரால திருத்தணும்ன்றாரு. நீ அங்க பிரசங்கம் பண்ணிக்க கூடாதுன்றாரு மனைவி கிட்ட. கவரப்படணும். கவர் பண்றாங்கல்ல, ஒருத்தர் பேசி நைஸா பேசி கவர் பண்ற மாதிரி நம்முடைய புருஷன் தப்பானவனா இருந்தா கூட கவர் பண்ணணும் நம்முடைய கேரக்டரால. அப்படி இருக்கிறோமா பிரியமானவர்களே? அப்படி இருக்கணும். சில டைம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம நாம தேவனுக்கு பயப்படுறல, நம்முடைய வார்த்தையை கேட்டு இது பண்ணும். பிரியமானவர்களே பாருங்க, யெரொபெயாம் 10 கோத்திரம் அவங்க ஒரு பஸ்கா நாள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? எருசலேம் போவாங்க. எருசலேம் போயிட்டு அங்க போயிட்டு இது பண்ணுவாங்க. பஸ்கா நிசான் மாசம் 14ஆம் தேதி அங்க போயிட்டு அங்க வந்து பலி செலுத்துவாங்க. அப்போ இங்கிருந்து அங்க போயிட்டா எல்லாரும் அந்த 10 கோத்திரத்தாலும் அந்த 2 கோத்திரம் யூதா கோத்திரத்தோட ஜாயிண்ட் ஆயிட்டு நம்ம ராஜபாரம் போயிருந்து என்ன பண்றான் யெரொபெயாம்? தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை தராரு, அதை என்ன வீண் பண்றான். வீண் பண்ணதால இங்கேயே பொண்ணு கட்டு கூட்டி செஞ்சு, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வர வச்சுது, நீங்க அவ்வளவு தூரம் போக வேணாம், இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்றான். அதை விட அவனா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு இந்த ஆகாப் சொல்றான். அவன் என்ன பெரிய யெரொபெயாம், அவன் என்ன 2 கண்ணுக்குட்டி,
நான் சாலமோன் தேவாலயத்திலே நான் வானசேனைக்கு, அதாவது பாகாலுக்கு பலிப்பீடம் கட்டுவோன்ட்டு பல இது செய்யறோம். இப்ப பாருங்க, விக்கிரகத்தை போய் சில பேர் வணங்குறாங்க, நம்மளே சில பேர் வணங்குறாங்க. வணங்கும் போது என்ன ஆகுது, அந்த விக்கிரகத்துக்கே 2 பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க, அவருக்கே 2 பொண்டாட்டி. இப்ப வணங்குறவன் என்ன பண்ணுவான், ஏன் கடவுளுக்கே 2 பொண்டாட்டி, நானும் 2 பொண்டாட்டின்றது 3 பொண்டாட்டியை வச்சுப்பேன்னு கூட வைப்பான். புரியுதா? ஏன்னா விக்கிரகம் அது ஒரு தெய்வம் நினைக்கிறான். தெய்வமே எனக்கு இத்தனி, இப்ப சைட்ல ஒண்ணு, இந்த சைட்ல ஒண்ணு, அப்ப என்ன தப்புன்னு அவன் சொல்றான். பிரியமானவர்களே, சாத்தான் இப்படி அருவருப்பான காரியத்தை செய்யும். சரிங்களா? 1 ராஜாக்கள் 16:32 பாகாலுக்கு பலிப்பீடம் நிறைய கட்டுறான். இந்த எசபேல் யாருன்னா, சீதோன் ராஜாவோட பொண்ணு, புறஜாதி பொண்ணு. அவன் சொல்றான்ட்டு விக்கிரக தோப்ப கட்டுறான் இந்த ஆகாப் ராஜா. தோப்புனா பெரிய தோப்பு இல்ல, மரமெல்லாம் இல்ல, அதாவது பூஜை கொடி கம்பம். இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் சபையில், ஆர்சி சபையில அப்படியே அங்க இந்த மத்தவங்க எல்லாம் ஒரு மலையில பெரிய பெரிய கோபுரம் கட்டுற மாதிரி இவங்களும் பெரிய பெரிய வெண்கலத்துல கோபுரம் கட்டுனுக்குறாங்க. அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அவங்க பொங்கலுக்கு சூரியன் நமஸ்காரம் பண்ணா இவங்க சர்ச்சில நாங்க பண்றோம்ட்டு பண்றாங்க. என்னையா நீங்க கெட்டு போறது இல்லாத சத்தியத்தை அறியாதவங்களே நீங்க கெடுத்துனுக்குறீங்களே. அப்படி பண்றாங்க. சரி, நாம எப்படி இருக்கிறோம், தெரிஞ்சிருக்கோம், அவங்க அறியாம செய்யறாங்க. அதுக்காக பாருங்க, இப்போ எங்க ஊர்லயும் கூட பாருங்க, ஜூன் மாசம் ஒரு குறிப்பிட்ட லாஸ்ட் வீக்ல சனி, வெள்ளி சனி ஞாயிறு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கு அந்த நற்கருணையுடைய ஆழங்கள் வேற, இவங்க அதை ரோட்ல எட்டுன்னு போயிட்டு அதை விக்கிரகமா மாத்துவாங்க. அந்த திங்கக்கிழமை என்ன பண்ணுவாங்க, இறுதி ஆண்டவருடைய அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிட்டு ஊரெல்லாம் காமிச்சு, இதுல கடவுள் இருக்கிறார், இது உங்களுக்கு தெருவா வராரு அப்படின்னும் போது அங்க இருக்கிற தேவனை அறியாத விக்கிரக வழிபாடு பண்றவங்க கூட அந்த நாள்ல எங்க ஊர்ல அவ்வளோ இதா பண்ணுவாங்க. அந்த விக்கிரகத்தை ஒரு அந்த கோயில் ஊரை சுத்தி வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட இயேசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவங்களே சொல்றாங்கன்ட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஜோரா மாலை போட்டு, அந்த விக்கிரத்துக்கு மாலை போட்டு, இது இவராவது நம்மளை காப்பாத்துட்டு அவங்க அறியாம செய்யறாங்க. ஆனா அந்த பாஸ்டர்களும் போப்பாண்டவரும் இவங்க பண்ற வேஷத்தினால, அவங்க பண்ற ஒரு இதனால இது பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற இந்த தேர் அந்த வருஷத்துக்கு ஒரு தாட்டி எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா, அவங்க 1 லட்சம் இல்ல 2 லட்சம் கூட செலவு பண்ணி அந்த விக்கிரகத்தை மகிமைப்படுத்துறாங்க. அறியாம செய்யறாங்க, தப்பு இல்ல, நாம அறிஞ்சிட்டோம்ல, நாம எப்படி செய்யறோம். சரிங்களா? அதனால பாருங்க, பாகால் வணக்க தேவனுக்கு அருவருப்பு. எனக்கு யாத்ரா விடுதலை பயண புஸ்தகம் தான் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கும். நானு தேவன் என்னை, அதாவது 2 தீமோத்தேயு 3:16 இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர், ஒருத்தரும் பார்க்கல அவங்கள, அவருக்கு சாவு இல்லை, அவர் காணாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. இதுதான் தேவனுடைய அட்ரஸ். அதனால 1 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவே தேவன் சொல்றாங்க. சரி, நம்ம அறிஞ்சிட்டோம், நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நாம இன்னும் அப்படி இருக்கிறோமா இல்ல தெரிஞ்சிட்டோமான்ட்டு நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். பாருங்க, இப்படி ஆகாப்பு விக்கிரக தோப்பு தன்னுடைய மனைவி தூண்டுதல் பேரனால, புறஜாதி மனைவி எசபேலு, அவங்க பேச்சு கேட்டு என்ன பண்றாங்க, தூண்டுதல் பேர்ல இந்த பூஜை கொடிக்கம்பம் என்ன சொல்றது, தெருக்கோடு வைக்கிற மாதிரி வச்சிடுறாங்க. இதனால சாபம் வருது. எலியா என்ன பண்றாரு, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-2 படிச்சீங்களா தெரியும். எலியா போய் சொல்றாரு ஆகாப் கிட்ட, நீ இப்படி பண்றதுனால, உன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு இப்படி பண்றதுனால தேவன் என்ன பண்றாரு, 3 வருஷம் மழை பெய்யும், அதாவது இதுக்கு மேல மழை வராதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப 3 வருஷம் அது நீடிக்குது, 3 வருஷம் அது நீடிக்குது. சரிங்களா? நம்ம படிச்சிடலாம், நம்ம அது தெரியும். 1 ராஜாக்கள் 16, 17, 18 அதை 3த்தையும் நம்ம ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உட்காந்து படிங்க, அது தெரியும். நீங்க ஆதி ஆமத்துல இருந்து இப்படி படிக்காதீங்க, இப்படி படிங்க, இப்படி படிச்சாதான் புரியும்ட்டு தேவன் சொல்றார். சரியா? ஒரு தலைப்பின் கீழே ஆகாப்புன்னு போட்டீங்கன்னா அதெல்லாம் வரும், படிங்க. அப்ப என்ன நடக்குது என்று பார்க்கும்போது, அவர் 850 கோடி கம்மன் நடுறாருன்னு வச்சுங்க. 1 ராஜாக்கள் 18-24 இருக்கும். சரிங்களா? 3 வருஷம் மழை பெய்யவே இல்லை. ஆகாப்புக்கு அப்ப கூட தேவனை தேடல. பாகாலையும் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதையும் அவங்க இச்சைக்குரிய காரியத்தையும் செய்யறார். ஆனாலும் தேவன் பாருங்க, அவர் மேல மனசு, அவர் திடீர்னு தண்டனை வருவிக்கல, தேவனே இறங்கி வர்றாரு.
அவர் மனம் திருந்தலாம் கூட அவர் சரியாகட்டும் சரியாகட்டும். அப்ப இன்னைக்கும் என்ன பாடம் தெரியுமா? நாம கூட ஒவ்வொரு நாளும் தேவன் கூட்டி கொடுக்குறாரு, நம்ம மனம் திருந்தணும் மனம் திருந்தணும்ட்டு. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்துட்டு போலாம், இன்னும் கொஞ்ச நாள் மாம்சைச்சியோட இருந்துட்டு போலான்னு நாம இருக்கிறோமா? இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இந்த நாள்ல எச்சரிக்கிறார். பாருங்க, 3 வருஷம் கழிச்சுட்டு திருப்பி வராரு, வந்துடுறாரு. வந்துட்டு 1 ராஜாக்கள் 18:24 பார்த்தா எலியா ஒரு சம்பவம். சரி, உங்களுடைய தெய்வம் பாகால் தெய்வம் தான் சொல்றீங்க, தேவன் அனுப்புறாரு எலியாவை. சரி, வராரு. சரி, நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கலாம். உங்களுடைய தெய்வம் உண்மையானா ஒரு பலிப்பீடம் கட்டுங்க. பலிப்பீடம் கட்டிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. அது அக்கினியால அந்த பலியையும் அந்த இதையும் எரிச்சிட்டா அது நான் தெய்வம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க? எல்லா மக்களும், தேசத்து மக்கள், இஸ்ரேல் தேசத்து அந்த 10 கோத்திர மக்கள் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு எலியாவுக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. என்ன பண்றாங்க? எல்லாரும் கூடி வராங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? 1 ராஜாக்கள் 18:38 அவங்க என்ன பண்றாங்க? அந்த பாகால வணங்குற அந்த 850 தீர்க்கதரிசி இருக்காங்க. பாகால வணங்குற தீர்க்கதரிசி, போலியான தீர்க்கதரிசி, அவங்க என்ன பண்றாங்க? விக்கிரக ஆராதனைக்காரங்க வந்துட்டு பலிப்பீடம் கட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரலும் இது பண்றாங்க. ஆனா வானத்துல இருந்து அக்கினி வந்து பட்சிக்கல. எதையா நல்லா கிண்டல் பண்ணுவார், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கிண்டல் பண்ணுவார். உங்க ஆளுக்கு, உங்க தெய்வத்துக்கு நீங்க பேசுற சத்தம் கேட்காம இருக்கலாம், கொஞ்சம் கத்தி பேசுங்கன்னு சொல்லுவார். இல்ல தூங்கி வைப்பாரு, இல்லைன்னா அவர் எதுனா என்ன பண்ணிப்பாரு, மார்க்கெட்டிங்க்கு எங்கன்னா போயிருப்பாரு அப்படின்னு அந்த அந்த ஸ்லாங்ல சொல்லுவாரு. அப்புறம் கத்தி பேசுவாங்க, ரத்தத்தை சிந்தியெல்லாம் அந்த 850 போலியான தீர்க்கதரிசிங்க அந்த பாகால அக்கினி வர்றதுக்காக இது பண்ணுவாங்க. உடம்பெல்லாம் கிழிச்சிக்கின்னு கூட பண்ணுவாங்க, ஆனா வர்றதில்ல. அப்புறம் அவங்களுடைய டைம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்றாரு? எலியா டைம் ஸ்டார்ட் ஆகுது. அங்க பலிப்பீடத்து மேல அந்த மிருகத்தை காலை அடிச்சுட்டு அந்த பலிப்பீடத்து மேல 7 கூட தண்ணியை ஊத்திட்டு, அதாவது வெயில்ல பத்திக்குச்சுன்னு சொல்லுவாங்கன்றதுனால தான் இப்படி பண்றாரு. இப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? இது மாதிரி, அதாவது நல்லா கூல் ஆக்கிடுறாரு. 7 கூட தண்ணியெல்லாம் ஊத்திட்டு. அப்ப மழை காலம், மழையே இல்லை 3.5 வருஷம். அப்ப எங்கிருந்தோ இட்டு வந்து ஊத்திருக்காங்க தண்ணி எல்லாம் ஊத்தி. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? எப்படியோ குடிச்சிருப்பாங்க, பக்கத்து தேசத்துல வாங்கி கூட. இப்போ அந்த பலிப்பீடத்து மேல பலி நிக்குது, 7 கூட தண்ணி ஊத்திடுறாரு. இப்ப எலியா ப்ரே பண்றாரு, தேவன் தான் தான் தேவன்ட்டு அங்க நிரூபிக்கிறார். அது வந்து என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கும் பொழுது என்ன பண்ணுது தெரியும். பலி மட்டும் இல்ல, விறகு, கற்கள், மண்ணு, வாய்க்கால்ல இருக்கிற அந்த நீர் எல்லாத்தையும் பட்சிக்குது, எல்லாத்தையும் பட்சிக்குது. 1 ராஜாக்கள் 18:39 எலியா என்ன பண்றாரு? அந்த எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த மக்கள், இஸ்ரேல் 10 கோத்திர மக்கள் உணர்ந்துடுறாங்க, யாவே தகப்பன் தான் தெய்வம் உணர்ந்துடுறாங்க. அப்போ எலியா சொல்றாரு, அந்த 850 போலியான தீர்க்கதரிசியை வெட்டி போட சொல்றாரு. எல்லாரும் கொலை பண்றாங்க கீசோன் ஆற்றுல. சரிங்களா? இது இந்த சம்பவம் நடக்குது. ஆனா பாருங்க, தேவன் வழிய வந்து நானா தேவன்னு சொல்றாரு. ஆனா ஆகாப்போட மனசு திருந்தல. பாருங்க, திருப்பியும் தேவன் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார், மழை பெய்ய வைக்கிறார். சரிங்களா? வானத்தை அந்த 7 தரம் போயிட்டு தன்னோட ஊழியக்கார காமிக்க சொல்றார். ஏலியா என்ன பண்ற? 7 தரம் போயிட்டு தன்னோட ஊழியக்கார பார்க்க சொல்றாரு. அந்த சிறு மேகம் தான் தெரியுதுன்றாங்க. அப்ப ஆகாப் கிட்ட சொல்றாரு, நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்ணு, சீக்கிரம் ஓடிப்போ, சரியான மழை பெய்யுதுன்றாரு. சரிங்களா? அதே மாதிரி ஆகாப் ரதத்தை பூட்டு தன்னுடைய தேசத்துக்கு ஓடி போறாரு. லைட்டா வருது மழை. ஆனா அங்க பாருங்க, எலியா அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு, குதிரைக்கு முன்னாடி. ஒரு சுத்தாவி அவ்வளவு கொடுக்கப்பட்டு தெரிஞ்சு அவருக்கு ஓடுறாரு. போயிட்டு அங்கேயும் ஒரு இது நடக்குது. இந்த மேட்டரை எட்டுன்னு போயிட்டு என்ன பண்றாரு? ஆகாப்பு தன்னுடைய மனைவிக்கு சொல்றார். 1 ராஜாக்கள் 19:1 எசபேல் என்ன பண்றாங்க? சரியான வெறி வருது எசபேலுக்கு. பாருங்க, திரும்பி இருக்கணும் எசபேல். தேவன் இவ்வளவு பெரியவர் நினைச்சு. ஆகாப்பும் திருந்தல, எசபேலும் திருந்தல. அவோ இந்த எசபேல் என்ன பண்றா? எலியா கால் சொல்றா, 850 பேரை கொலை பண்ணல, நாளைக்கு இந்நேரத்துக்கு இங்க இஸ்ரேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிங்க, தேவனோட தீர்க்கதரிசி எல்லாரையும் சாவடிப்பன்று சபதம் போடுறான். இதுல என்ன பாடம் நம்மளுக்கு?
அப்படின்னா தேவன் பாருங்க, அன்னைக்கு தேவன் பாருங்க இறங்கி இறங்கி ஆகாப்புக்கும் இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்துக்கும் உதவி செய்யறாரு. எசபேலும் ஆகாப்பும் மனதிருந்தல. இப்ப நம்மளுக்கும் பாருங்க பல பிரச்சனை நம்ம உடம்புல வரும். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உடல் ரீதியா நம்மளுக்கு வர்றது பிரச்சனை ஒண்ணு. ஆனா அதை தீர்க்கறது நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட போக சொல்லுவார். எதுக்காக தெரியுமா? நீ இன்னும் கொஞ்சம் மனம் மாறி தேவன் கிட்ட வரணும்னு தான் எதிர்பார்ப்பார். நாம இன்னமும் நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, இன்னமும் நம்மளுக்கு உலகத்தான் கிட்ட போய், தேவனை அறியாதவங்க கிட்ட போயிட்டு, இல்ல நம்மள ஏதோ பொய்யான அன்பு காமிக்கிற கிட்ட போயிடக்கூடாது. தேவன் அண்டைகளை மட்டும்தான் வரணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சில தண்டனை நம்மளுக்கும் கொடுப்பார். நம்ம திருந்தோணும். நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் சரியாக்கிட்டு ஓடுன திருப்பி ஆகாப்பு திருப்பி இது பண்றாருல, அது மாதிரி போயிடக்கூடாது. சரிங்களா? ரசபேல் நம்மளுக்கு யாரு? எசபேல் நம்மளுக்கு ஒரு பின்பற்ற கூடாத ஆளுக்கு ஒரு முன்மாதிரி. ஆகாப் மனம் திருந்தாத ஒரு வேதத்துல ரொம்ப அட்டூழியம் பண்ணவருக்கு ஒரு அடையாளம். அவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னா தேவன் அதை அந்த சம்பவத்தை வச்சிருக்கிறார். இது கதை இல்ல பிரதர், கதை இல்லை. இது நாம உணரணும்னு தேவன் இன்னைக்கு போதிக்கிறார் கிறிஸ்து மூலமா. இங்க போதிக்கிறவனுடைய ஐடியாவோ ஒரு மண்ணும் கிடையாது. எல்லா தேவனுடைய சாப்பாடை எடுத்து போடுற ஒரு ஸ்பூன் நாங்க, ஒரு கரண்டி நாங்க, அவ்வளவுதான். இது எனக்கும் தான் எச்சரிப்பு அப்படின்றத உணரணும். அப்புறம் என்ன பண்றாரு? இன்னொரு சம்பவத்தை தேவன் அனுமதிக்கிறார். ராஜா என்ன பண்றாரு? சீரியா நாட்டு பெனதாத் கூட என்ன பண்றாரு? அவருக்கு வராங்க. பெனதாத் சீரிய நாட்டு அசிரிய நாட்டு ராஜா சண்டைக்கு வரார். இவருக்கு அந்த கெத்து இல்லை. யாருக்கு? இந்த ஆகாப்புக்கு அந்த கெத்து இல்லை. போய் சமாதானத்துக்கு கேட்கிறாரு. அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்றாரு. வாய்ப்பில்லைன்னு ஒண்ணு சண்டைக்கு போறாரு. ஆனா இவரால முடியாதுன்னு தெரியும். ஆனா தேவன் சொல்றாரு உனக்கு வெற்றி தரேன்னு. 1 ராஜாக்கள் 20:13 தேவன் திருப்பியும் காப்பாத்தி விடுறார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் தரார். அப்பவும் தேவன் ஆகாப் தேடுறது இல்ல. தேவன் கிருபியா தரார். என்ன பண்றாங்க? 1,00,000 பேரை சாவடிக்கிறார் தேவன் இவருக்காக. ஆனா பெனதாத்தை கொலை சொன்னா இவர் என்ன பண்றாரு? அவன் என் சகோதரன் சொல்லிட்டு தேவன் கொலை சொல்ற ஆளு. அதாவது நம்மளுக்கும் அப்படிதான் சொல்றாரு. இந்த காரியத்தை விட்டு, இந்த வேசித்தனம் வேணாம், இந்த பொய் வேணாம், இந்த அடுத்தவன் பொருளும் வேணாம் அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கை சொல்லுவார். பெனதாத்தை விட்டு வெட்டுன்ட்டு, விக்கிர ஆராதனை மாதிரி, வேசித்தனம் மாதிரி, கள்ள உறவு மாதிரி இதை விடுன்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணோம்? விடமாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவாரு? தேவன் நம்மள அடிச்சு போடுற லாஸ்ட் சான்ஸ் அதுன்னு நினைக்கணும். அடுத்தபடியா பாருங்க, இன்னொரு காரியம், 3வது சம்பவம் இன்னும் நடக்குது. நாபோத் அவனுக்கு ஒரு கீரை தோட்டம் இருக்குது. அது ஆகாப்போட அரண்மனைக்கு பக்கத்துல இருக்குது. அது ஒரு திராட்சை தோட்டம், அவருடைய பூர்வீக சொத்து. சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது பூர்வீக சொத்தை நம்ம விற்க மாட்டாங்க யாருமே. இந்த காலத்துல கூட பாருங்க, எங்க அப்பாவோட தாத்தாவோட காலத்துனா அந்த வீடு மட்டும் நம்மளுக்கு வேணும்னுவாங்க. அது மாதிரி நாபோத்துக்கு அது ஒண்ணு இருக்கு. போயிட்டு ஆகாப்பு என்ன பண்றாரு? அது மேல ஒரு கண்ணு வருது. இவருக்கு ஏகப்பட்ட அரசரு ஆகாப்பு, பல 10 கோத்திரத்தோட ராஜா இவரு. தான் பக்கத்துல இருக்கிற அந்த ஒண்ணுல அவர்கிட்ட போய், அவருக்கு இருக்கிறதே தம்மானோட இடம், அந்த நாபோத் கிடைக்கிற அந்த இதை அபகரிக்க நினைக்கிறாரு. போய் வேலை பேசுறாரு. அவன் ஒத்துக்கிறது இல்லைங்க, எனக்கு இதுதாங்க, இதை நான் விற்க மாட்டேன்னு சொல்றாரு. உடனே போயிட்டு ஒரு தங்க கட்டுல போய் படுக்கிறாரு. சோகமா பட்டுங்கிறாரு. இந்த சம்பவம் இது எங்க நடக்குதுன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தா தெரியும். அப்ப எசபேல் கேக்குறாங்க கணவனை பார்த்து, ஏன்பா அப்படி சோகமாக்குறேன்னு. அப்ப சொல்றாரு, இது மாதிரி அவன் தரல, நான் போட்டு தரலன்னு, அந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், அவன் தரமாட்டேன்றான்னு. எசபேல் பிளான் பண்றாங்க. ஏன் அதுக்கு போயிட்டு நீ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பொய்யான சாட்சியை ரெடி பண்ணி, அரசருக்கு எதிராக இவன் தூஷணம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொய்யான சாட்சியை ரெடி பண்ணி நான் கணவன் கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கு சும்மா வாங்கி தரேன், நீ காசுக்கு தானே கேட்ட, நான் உனக்கு சும்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அரசருக்கு முன்னாடி தவறா பேசினா கொலை பண்ணலான்ட்டு லேவியர் ஆகமம் 24ஆம் அதிகாரம் 16, 17 அந்த சட்டம் இருக்கு. அப்போ இவங்க அந்த சட்டத்தை காமிச்சு நாபோத் செய்யாத பழிய செஞ்ச மாதிரி கல் எரிஞ்சு கொலை பண்றாங்க. எசபேல் தான் கொலை பண்ண வைக்கிறாங்க. அப்போ இந்த காரியம் நடக்குது. சரிங்களா?
எங்க நடக்குது என்று பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல சாபம் விடுறார் எலியா வந்து. எலியா இப்ப திரும்பி வந்து அங்க எச்சரிக்கை சொல்றார் தூதன்கள் அனுப்பிச்சு, நாபோத் ரத்தம் சிந்துனால நீங்க கல்லுல அடிச்சு சாவடிச்சீங்கல்ல எசபேலும் ஆகாப்புமே, நீங்க சாவடிச்சீங்கல்ல, சாவடிச்சது எசபேல் தான். அப்போ அந்த இடத்துல அவன் ரத்தம் இருக்குதுல, அத நாய் நக்குது. அதே மாதிரி ஆகாப், நீ இதே இடத்துல என்ன பண்ணுவ, ஓ ரத்தமும் சிந்தப்படும், அதே போல நாய்கள் ஒரு ரத்தத்தை நக்குன்னு சொல்றார். சரிங்களா? பாருங்க, தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய தூண்டி விட்ட எசபேலுடைய வார்த்தைக்கு இணங்குறதுனால அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு இது நடக்குது. ஆனா இது பாருங்க, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ல பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட சம்பவம் நடக்குது. அப்போ தேவன் இந்த எலியா மூலமா சொல்றாரு, இப்பேற்பட்ட சாபம் வரும்போது சொன்னது, சுவர் விடுகிற, அதாவது சுவர்ல நீர் விடுற நாய் முதற்கொண்டு, அதாவது உன் தேசத்துல இப்பேற்பட்ட அநியாயமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்றாரு எலியா. அப்போ ஆகாப் என்ன பண்றாரு, 27ஆவது வசனத்துல பார்த்தா தெரியும், சாக்கு ட்ரெஸ் போடுறாரு. தெரியும் தெரியுங்களா, தாவீது கூட நாத்தான் எச்சரித்த போது சாக்கு ட்ரெஸ் போட்டு சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் இருக்கிறார். அவருடைய தாழ்மையை பார்த்து தேவன் மன்னிக்கிறார். அதே மாதிரி இந்த ராஜாவும் முறையா தாழ்மையா நடக்கிறார். இந்த உபவாசத்தை பார்த்து தங்க கட்டுல விட்டுட்டு அவர் சாக்கு பையில பெட்ல படுத்து தூங்குறார், உடையை கிழிச்சிக்கிறார். இதை பார்த்து தேவன் மன்னிக்கிறார். எங்கன்னு பார்த்தா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல அவருடைய தாழ்மையை பார்த்து தேவன் மன்னிக்கிறாராம். பாருங்க, எப்பேற்பட்ட அநியாயம் எல்லாம் பண்றாரு, ஆனா தாழ்மையா இருந்தா, பெருமை உள்ளவர்களுதான் தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையா இருந்தா மன்னிக்கிறாராம். இதுல என்ன பாடம் நம்மளுக்கு தெரியுமா பிரதர்? நாம கூட இப்பேற்பட்ட அநியாயம், இப்பேற்பட்ட மோசம், இப்பேற்பட்ட இச்சை, இப்பேற்பட்ட மாம்ச வாழ்க்கையை பண்ணிருந்தாலும் சரி, நாம இப்ப தாழ்மையை காமிச்சா கிறிஸ்துவோடைய ரத்தம் கிருபியின் காலத்துல இருக்கிறோம், மன்னிச்சிரும். அன்னைக்கு ஆகாப்ப மன்னிச்சார், அதுக்கு முன்னாடி தாவீதை மன்னிச்சிருக்கார். இன்னைக்கு நம்மளையும் மன்னிக்க கிறிஸ்துவோட ரத்தம், தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவோட ஈடுபலி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. தேவன் மன்னிக்கிறார். தாழ்மையா இருந்தா மட்டும் போதும். தேவ அன்பு, நீதிமான் 7 தரம் இருந்தாலும் மன்னிப்பான்ட்டு சொல்லியிருக்கார். நாம தான் நீதிமான். நம்ம வந்து தேவனுடைய காரியத்தில் இப்ப நடந்தா, நம்ம அதிகாரில பரிசுத்தாவே கேட்டா தேவன் தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார் பிரதர், சகோதரி, கண்டிப்பா தரார். இப்ப நம்ம நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் தேவன் மன்னிக்கிறார். மிக 6:8 தான் சொல்றாரு, உங்ககிட்ட பணத்தையா பொருளையா தசம்பாத்தை எதிர்பார்க்கிறாரு, தாழ்மையே இல்லாம மனத்தாழ்மையை தான் கேட்கிறாரு. என்னத்தை எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட? தாழ்மை எதிர்பார்க்கிறாரு. இந்த உலகத்தான் கேட்பா, நீ பொண்ணை கொடு, இதை கொடு, உனக்கு 10ல 1 ரூபாய் கொடு, உனக்கு 100 மடங்கா தருவேன். வாய்ப்பு இல்ல ராஜா, அதெல்லாம் அது நியாயப்பிரமாணம். அது இன்னைக்கு உலகத்துல அடிச்சு விட்டுக்கிறீங்களே பாஸ்டருங்க, இல்ல அங்கேயே போடக்கூடாதுன்றாரு, பாஸ்டர்னே சொல்லக்கூடாதுன்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல 1 பாகம் தான் அது. சரிங்களா? இன்னைக்கு செய்யறாங்கன்னா அவங்க தன்னுடைய சுய வயிறு, சுய குடும்பம், சுய ஆசைக்காக அப்படி பண்ணுகிறாங்க. நம்ம கிட்ட தேவன் தாழ்மையை மட்டும்தான் இருக்கிறார், கேட்கிறார். அப்ப தேவன் பைபிள் மூலமா எச்சரிப்பு பண்ணுவார், யூடியூப்ல பேசுற வார்த்தை மூலமா, தேவ வார்த்தை மூலமா எச்சரிப்பு பண்ணுவார், இல்ல சபை கூடுதல் மூலமா எச்சரிப்பு பண்ணுவார், இல்ல இந்த யூடியூப் வாயிலா கூட எச்சரிப்பு பண்ணுவார். நம்ம உணர்ந்து நடந்தா மற்றவங்களை மன்னிக்கணும். நம்ம யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணோமோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம தாழ்மையை காமிச்சா தேவன் மன்னிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல பிரியமானவர்களே, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி கேட்டா தேவன் மன்னிப்பார். அப்ப திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், புறஜாதி யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம தாழ்மையை காமிக்கணும். இதுதான் தேவன் கிட்ட தாழ்மையா காமிக்கிறதுக்கு அடையாளம். அப்ப நம்ம எல்லாரும் பேசலாம், அவங்க பேசலாம், என்ன நம்ம பேசலாமே. அப்படி நம்ம பேசினா நாம தேவனை மதிக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப தேவன் நம்மளை மன்னிப்பார். நம்ம தாழ்மையை மட்டும் காமிச்சா போதும். சங்கீதம் 51:16-17 கூட என்ன கேட்கிறாருன்னா, நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம இப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டா போதும். எளிமையா நம்ம பழகணும். சரிங்களா? நாம செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேசும்போது நாம செக்யூரிட்டி கார்டா இருந்துதான் வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து எளிமையா நடந்த ஆவில் எளிமையா இருக்கணும். மத்திய 5:3 தானே சொல்றாரு, ஆவில் எளிமையுள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? அந்த எளிமையை நாம காமிக்கணும். சரிங்களா? கடவுளோட பிள்ளைங்க நாம.
சரிங்களா? பாருங்க, இன்னொரு சம்பவம் நடக்குது. அதையும் பார்த்துட்டு நான் முடிச்சிடலாம். பெனதாத் பெனதாத்த கூட அவங்க ஒண்ணா இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு, நம்ம ஆகாப் ராஜா என்ன பண்றாரு, அது போயிட்டு அதுலயும் நம்ம இடம் இருக்குது, அதை மட்டும் பிடிச்சிக்கலான்னு பிளான் பண்றாரு. பெனதாத்துக்கு எதிராக வராரு. அப்போ யோசபாத் சம்மந்தி யாருக்கு, இந்த ஆகாப்போட சம்மந்தி. ஒண்ணு பார்த்துலாம், நம்ம மறந்துட்ட ஒரு விஷயம். ஆகாப்னாவே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவின் சகோதரன் என்று அர்த்தம், அதனுடைய பேருக்கு அர்த்தம். அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இப்ப பாருங்க, ஆகாப் என்ன பண்றாரு, இந்த சீரியா தேசத்துல போய் அந்த ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, பிளான் பண்றார். அப்ப ஆகாப் பிளான் பண்ணி பொய்யான தீர்க்கதரிசி ஒரு 400 பேர் ரெடி பண்றாரு. இப்பதான் எலியா என்ன பண்ணுவாரு, பொய்யான தீர்க்கதரிசி 850 பேரை வெட்டி போட்டிருப்பாரு. அதுக்குள்ள பாருங்க ஸ்பீடா ரெடி பண்ணியிருக்காரு ஆகாப், எசபேல் ஆகாப்பும் சேர்ந்து. இது எங்க இருக்குன்னா 1 ராஜாக்கள் 22:6. கிளியத் ராமோத்துல இருக்கிற அந்த இடத்த பிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த தீர்க்கதரிசிங்க கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கலான்னு போய் ஆலோசனை கேட்கிறார். ஆலோசனை கேட்கும் பொழுது என்ன நடக்குது, அது அவங்க என்னன்றாங்க, நீ போங்க ஜெயிச்சிருன்னு சொல்றாரு. ஆனா யோசபாத் நம்பல. ஏன்னா யோசபாத் தேவனுடைய மனுஷன், அவருடைய சம்பந்தி, ஆகாப்போட சம்பந்தி. அவர் என்ன பண்றாரு, இவரு எவ்வளவு பெரிய வேஷம் போடுற ஆள் ஆகாப்ன்றது யோசபாத்துக்கு தெரியும். அதனால யோசபாத் என்ன பண்றாரு, அவர் கூட அவருடைய சம்மதி கூட போயிட்டு சண்டைக்கு போலான்னு கேட்கும்போது யாருக்கிட்ட கேட்டுட்டு தான் போவாங்க. தாவீது கூட பாருங்க, யாருக்குன்னா நாத்தான் கிட்ட கேட்டு தான் அந்த போருக்கே போவார். அப்ப அது மாதிரி யோசபாத் என்ன பண்றாரு, யாரும் தேவனுடைய மனுஷன் இல்லையான்னு கேட்கும்போது எலியா இருக்கிறாரு. அப்ப எலியாவை கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாரு, எலியா வந்து சொல்றாரு, தே அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி நீங்க போருக்கு போவீங்க, எல்லாரும் வருவீங்க, ஆனா ராஜா வரமாட்டார், ஆகாப் மட்டும் திரும்பி வரமாட்டாருன்னு சொல்றாரு. ரொம்ப டென்ஷனார் அவர் ஆகாப்பு. அப்ப என்ன பண்றாரு, யோசபாத்துக்கு ராஜாவோட ட்ரெஸ், ராஜா வேஷம் போட்டு இவரு போர் சேவன் மாதிரி உடை அணிஞ்சு பாருங்க தில்லால் அங்கடி வேலை பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, இவரு போர் சேவன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போறார். போகும்பொழுது அங்க போர்க்களத்துல போறாங்க. அங்க சீரிய ராஜா எவ்வளவு பெனதா சொல்லிப்பாரு, அந்த ராஜாவை மட்டும் விட்டுருங்கன்னு. அப்ப கிட்ட அங்க போர்க்களத்துல சண்டை நடக்குது. அங்க பெனதாத் வந்து அங்க தன்னுடைய இதோட ராஜ போர்ச்சவரோட வராங்க. வரும்பொழுது அங்க பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ராஜா போய் வெட்டலான்னு கிட்ட வராங்க. பார்த்தாங்க யோசபாத் இருக்கிறாரு. ஆஹா, அவரு இல்லையே, ஆகாப் இல்லையேன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, திரும்பி போறாங்க. அப்போ திரும்பி போகும்பொழுது வந்ததுதான் வந்தோம், ஒரு 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 அம்புல வில்ல வந்து ஒரு அம்பை வச்சு யாரையும் ஒருத்தரை வச்சு அடிக்கலான்ட்டு, யாரோ ஒருத்தனையாவது கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எதர்ச்சியா ஒரு அம்பை விடுறாரு. அந்த அம்பு நேரா எங்க போய் சேருது, நேரா கரெக்டா ஆகாப்போட அந்த கழுத்து கொஞ்சம் கேப் இருக்கு, அங்கேயே போய் அவர் சாகரார். பிரியமானவர்களே, எங்க பாருங்க, இப்ப ஏற்பட்ட காரியம் நடக்குது. இதுதான் தேவன் சொல்லிட்டா அது நடந்துரும். எலியா மூலமா சொன்னார்ல, அது அப்படியே நடக்குது. யோசபாத் காப்பாற்றப்படுறார், அவருடைய தேவனுடைய மனுஷன். பாருங்களா, இப்ப ஏற்பட்ட காரியம் அங்க நடக்குது. அப்ப தேவன் சொன்னா கண்டிப்பா நடக்குது. சரிங்களா? அப்போ அவர் எட்டுன்னு போயிட்டு கழுவுறாங்க. யாரு, ஆகாப்ப எட்டுன்னு போயிட்டு அங்க ஒரு ஆற்றங்கரையில கழுவுறாங்க. கழுவும் பொழுது அந்த அந்த ரத்தத்தை கழுவும் பொழுது அங்க வந்து நாய் நக்குது. அது நாபோத் இறந்த இடம். சரிங்களா? பாருங்க, ஆகாப்புக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பை தேவன் தரார். கொஞ்சம் தாழ்மையா மன்னிக்கும் போது அந்த நாபோத்தோட அந்த இதை வாங்கணும் போது கூட விடுறார். ஆனா திரும்ப 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 தேவன் கிட்ட வரல. கடைசியில கூட பெனதாத்தை அப்பவே வெட்ட சொல்றாரு, வெட்டல. விக்கிரக தோப்ப ஒழிக்க சொல்றாரு, ஒழிக்கல. 3 வருஷம் மழை இல்லாம தேசத்துக்கு அவன் நிமித்தம் அந்த தேசமே பாடுபடுது. இப்பேற்பட்ட பாருங்க, தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு அவளை திருப்தி பண்ண 850 பேரு தீர்க்கதரிசிகள்லாம் கொலை பண்றாங்க, தேவனுடைய மனுஷங்களை. எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணும்போது, தாழ்மையா நடக்கும்போது மன்னிக்கிறார். ஆனா கடைசியில பெனதாத்தாவே அடிக்க சொல்றாரு. ஆனா தன்னுடைய ரதத்திலே ஏத்திக்கிறான் ஆகா அத இவன். அப்ப பாருங்க, இப்பேற்பட்ட ஆகா பாருங்க, இவ்வளவு பெரிய பொல்லாத காரியம். தேவ அன்பு பல டைம் எச்சரித்து காப்பாத்துறாரு. ஆனா தேவ கிருபைய அவரு உதாசனப்படுத்துறாரு. இப்ப நாமோ நம்மளுக்கான பாடம் பாருங்க, அவருக்கு 2ஆம் மரணம்.
நம்ம கூட பாருங்க பல காரியம் மூலமா தேவன் எச்சரிக்கிறார். ஒவ்வொரு யூடியூப் வழியா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆவிக்குரிய மாத்திரை சாப்பிடுறோம், விட்டமின் மாத்திரை, ஒவ்வொரு கேரக்டரா பாக்குறோம். இதுல பாருங்க ஆகாப் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. தாவீத மாதிரி பாருங்க மனம் திரும்பி வந்துடணும். அவர் தன்னுடைய கடைசி நாட்கள்ல என் இருதயத்திற்கு ஏத்தவன் பேர் வாங்கினார். மோசே பாருங்க தன்னுடைய என் என் வீட்டுல உண்மை உள்ளவன் என்ற பேர் வாங்கினார். யோனசானம் பாருங்க ஒரு நல்ல பேரு, நல்ல பேர். என்ன பேர் வாங்கினாருன்னு பார்த்தோம். என்ன பேரு பார்க்கலாம். ஒருவனும் இல்லை. இந்த யோனாசான தீர்க்கதரிசி, பல தீர்க்கதரிசில இவரை மாதிரி பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்ல. யோபு மாதிரி உத்தமன் யாரும் இல்ல. பரலோகத்துக்கு ஏறின மாதிரி இயேசு கிறிஸ்து மாதிரி யாரும் இல்ல. அந்த பேரை வாங்கணும். நாம இந்த ஆகா போல எசபேல் போல நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு தேவன் சொல்றார். பாருங்க எசையா 26:10, துன்மார்கனுக்கு எவ்வளவு தயை காமிச்சாலையும் அவன் திருந்த மாட்டான், தேவனுடைய மகத்துவத்தை அறிய மாட்டான் அப்படின்ற பேரை ஆகா போல நம்ம வாங்கிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை தரார். அப்படி எச்சரிக்கை தரார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தேவ அன்பு தேடி 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 நம்மளுக்கு வரும் பொழுது, சத்தியம் நம்மளுக்குள்ள வரும் பொழுது, நம்மளை குணமாக்க டாக்டர் போல கிறிஸ்து வரார். நம்மளுக்கு பலவித இக்கட்டு தேவன் தான் தரார் பிசாசு மூலமா. அது திருந்தணும்ட்டு நம்ம திருந்தனா ஓகே, சரிங்களா? நம்ம திருந்தணும். திருந்துறதுக்கு தேவன் பல வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு தரார். நாம திருந்தி ஆகணும் பிரதர். திருந்தனா தேவன் நம்மளை தைரியமாய் இந்த உலகத்துல போராட வைப்பார். சரிங்களா? பெருமை மட்டும் பாராட்ட கூடாது. பெருமை பாராட்டினா பாருங்க, கட்டப்பட்ட யூதால நம்ம பார்த்தல ஒரு வார்த்தை, பெருமை உள்ளவங்களை மகா நாள் தீர்ப்புக்கு அவரோட நித்திய சங்கிலியால் அடைச்சி வச்சிருக்கிறார். சோதம் குமரா மாதிரி இன்னும் இப்போ 3ஆம் உலகத்துல நடக்க போகுது. அதுல நம்ம காப்பாற்றப்படணுமா? பெருமை இருக்கக்கூடாது, போராம இருக்கக்கூடாது, சுயநலமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமா போராடணும். கிறிஸ்து நம்மளுக்கு தளபதி, நாம போர் சேவர்கள். இந்த உலகத்துல டெய்லி டெய்லி போராட்டம், டெய்லி டெய்லி ஒரு சிலுவை இருக்கும். நம்ம சொந்த சித்தத்துக்கு நம்மள இது பண்ணக்கூடாது, நாவ அடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய மாம்சத்தை வித்துடக்கூடாது. இந்த மாம்சம் தேவன் தங்கும் ஆலயம் 1 Corinthians 3:14 சொல்லுது. மனிதன் கை வேலையால் செய்யப்பட்ட இடத்துல இல்ல. நம்ம வேளாங்கண்ணிக்கும் பெரிய பெரிய எருசலேமுக்கு போயிட்டு வந்தா நம்ம பரிசுத்தமாக முடியாது. இங்கேயே பரிசுத்தமாகணும். இந்த எச்சரிப்பு ஆகா பாடத்து மூலமா எச்சரிப்பு தரார். எசபேல் மாதிரி இருந்துடக்கூடாது. விக்கிரக மாதிரி இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுறணும், மாம்ச காரியத்தை விட்டுறணும் அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிப்பு தரார். தேவனோட மட்டும்தான் ஐக்கியம் இருக்கணும். உறவு இந்த உலகத்துல கள்ள உறவு இருக்கக்கூடாது. தேவ உறவு இருக்குந்தா, நம்ம சகோதர சகோதரி இருந்தா கூட அவங்கள நம்ம தேவனுடைய வார்த்தைய நம்ம கொலோசியர் 2:10 சொன்ன மாதிரி நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவங்களா இருக்கணும். தேவனுடைய செல்வாக்க யூஸ் பண்ற புண்ணிய பரிபூர்ண நபர்களா அந்த குழந்தைய போல நம்ம மாறியே ஆகணும். மாறனா நம்முடைய பிரேயர் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் நமக்கு பலவீனம் மத்தியில இந்த பழக்கத்தை விட முடியலையா? தேவன் கிட்ட கேட்கணும். நான் தனிமையா இருக்கிறேன், அப்பா நீங்க கிறிஸ்து மூலமா இந்த பலவீனத்தை விடுறதுக்கு எனக்கு இது கொடுங்க. என்னுடைய இறப்பு உங்களுடைய பார்வையில மகிமையா இருக்கணும். ஏன்னா ஆளுகை செய்யற மாதிரி நாங்க இருக்கணும் அப்படின்ட்டு நாம ஜபம் பண்ணா நம்முடைய இப்ப எடுக்கிற ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும். கிறிஸ்து நம்மளுக்காக கிருபையின் காலத்துல விசுவாச கப்பல் டோர திறந்து நிற்கிறார். புத்தியுள்ள ஸ்திரியா ஓடிவா, அங்க எண்ணெய் இருக்கு, தீப்பந்தம் ஆல்ரெடி இருக்கு. சத்தியம்ன்றது பரிசுத்தாவி என்றது எண்ணெய் லாஸ்ட் எண்ணெய் கொடுக்கப்பட்டிருக்குது. அது இருந்தா நம்ம அதிகால பிரேயர் பண்ணி கிறிஸ்துவ கிட்ட அண்டையில வந்து கிருபா சண்டையில வந்து நம்ம கேட்டா நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கிறிஸ்து மன்னிச்சு நம்ம அப்பா கிட்ட அவர் கூட்டிட்டு போய் விடுற ஒரு வழிகாட்டி, ஒரு தெய்வம், ஒரு தாய், ஒரு ஆசாரியன், நண்பர், தோழன், சிநேகிதன் இயேசு கிறிஸ்து தான். அப்ப நம்ம பிரேயர் பண்ணும், தைரியமா போராடினா அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா போதும். கொஞ்ச நாள் சாத்தான் நம்மளை தொட முடியாது. நம்மளை தொட்டா அவர் கண்மணியை தொடுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ அதிகமா ஜபம் வேணும். அதிகமா நம்முடைய உபவாசம் வேணும். உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறது இல்லை பிரதர். உபவாசம்ன்றது நம்முடைய கெட்ட காரியங்களை விடுறதுக்கு நாம கட்டுப்பாடா இருக்கிறது தான். அப்போ அப்பேற்பட்ட காரியத்தை தைரியமா நாம் போராட பரிசுத்தவான்களா இருக்கிற நம்மளுக்கு ஒரு டைம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். இதுல கேட்கிறவங்கள கூட பரிசுத்தவான்கள் தான். தைரியமா போராட நம்ம என்ன பண்ணணும்? ஆகாப்பை பாடமா எடுத்துக்கணும், எசபேல பாடமா எடுத்துக்கணும். இவளா நம்மளுக்கு
தவறி விழுறதுக்கான ஒரு மாத்திரை. அதை விட்டுட்டு தாவீதை போல, தாவீது எப்படி உபவாசம் இருந்து தன்னுடைய ராஜாவோட கடைசி வயசான நாட்கள்ல ஏறெடுத்து கூட பார்க்கல. அவருக்கு அப்போ ஒரு பொண்ணு கொடுக்கப்பட்டாச்சு ஊழியம் செய்யறதுக்கு. அந்த பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் விழுந்தவர் தான். ஆனா நாத்தான் எச்சரித்த போது அவர் எழுந்து வந்துட்டார். அது மாதிரி இருக்கணும். பத்சேபாள் பாருங்க, சுயநல கைதியா இருந்தாங்க. முதல்ல தாவீதோட அந்த இச்சைக்கு, அவருடைய அரசாட்சிக்கு பயந்து வந்தாங்க. ஏன்னா அது ராஜ கட்டளை. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளவு அழகா வளர்த்தாங்க. சரிங்களா? அப்ப நாமளும் அப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். சரிங்களா? நாத்தான் மூலமா தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய சந்ததி தான். இது யாரு? அவங்க அப்பா அம்மான்னு பார்த்தா பத்சேபாள் தான். சரிங்களா? நாம போத்திபார் மனைவி மாதிரி இருந்துடக்கூடாது, எசபேல் மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம மற்றவங்களை தூண்டி தேவனுடைய காரியத்துக்கு ஒருத்தர் போனா உதவியா இருக்கணுமே தவிர உபத்திரவமா இருக்கக்கூடாது. எசபேல் உபத்திரவமா இருந்தாங்க, ஆனா பத்சேபாள் உதவியா இருந்தாங்க. நாம பத்சேபாள் வம்சரமா இருந்து தைரியமா போராடணும். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும் வரை நம்ம வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.